அதற்கு நான் பலா யா ரசூலல்லாஹ், ஆம் எனக்கு அறிவிங்கள் என்று சொன்னேன் என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதே மாதிரி அஹமதில் பதிவாகக்கூடிய ஹதீஸ், கைஸ் பின் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அலா அதுல்லுக அலா பாபின் மின் அபுவாபில் ஜன்னா, சுவனத்து வாயில்களில் ஒரு வாயிலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அதற்கு அந்த நபித்தோழர் பலா யா ரசூலல்லாஹ், ஆம் அறிவிங்கள், அறிவித்து தாருங்கள் என்று கேட்குற நேரம் ரசூலுல்லாஹ் இதே வார்த்தையை சொல்கிறார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது சுவனத்து வாயில்களுள் ஒரு வாயில் என்று சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் பதிவாகிறது. இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா சில்சிலத்து சஹீஹா என்கின்ற கிரந்தத்திலே இந்த செய்தி சஹீஹ்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முஸ்னதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூடிய ஹதீஸ், அக்ஸிரு மின் கௌலி லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள், அதிகமாக சொல்லுங்கள். ஃபஇன்னஹா கன்ஸும் மின் குனூஸில் ஜன்னா, அது சுவனத்து புதையல்களுள் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று சொன்ன செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம். அது முஸ்னத் அஹமதில் வருது. இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா அதை சஹீன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அலா அதுல்லுக அலா கலிமத்தின் மின் தஹத்தில் அர்ஷி மின் கன்ஸில் ஜன்னா, அரிசுக்கு கீழால் சுவன புதையல்களில் ஒன்றான, சுவனத்து பொக்கிஷங்களில் ஒன்றான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க, நீங்கள் இதை சொல்லுங்க, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், இது சுவனத்து பொக்கிஷங்களில் ஒன்று, அரிசுக்கு கீழால் இருக்கிறது இந்த வார்த்தை என்று சொல்கிறார்கள். சொல்லிட்டு இப்படி சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்வானாம் என்றால், அஸ்லம அப்தி வஸ்தஸ்லம், எனது அடியான் ஈடேற்றம் பெற்றுக்கொண்டான், அதே மாதிரி என்னை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் சொல்வான் என்ற கூடிய ஹதீஸ் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிமில் வருது. ஜாமிஉ சஹீஹ் என்ற சஹீஹுல் ஜாமியில் இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லா இதை சஹீன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் இவைகள் எல்லாமே இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தைக்குரிய சிறப்புகளை பற்றி பேசுகிறத பார்க்குறோம். இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பது வெறும் வார்த்தை கிடையாது. அதனுடைய அர்த்தத்தை பார்த்தால் அது எமக்கு ஒரு ஆறுதல், எமக்கு ஒரு ஒத்தடம், எமக்கு ஒரு மன நிம்மதி அந்த வார்த்தையில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா என்ன அந்த வார்த்தையுடைய பொருள் என்று சொன்னால், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்,